டாக்டர் கேன்சர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கடைசியாக ஃபைனல் ஸ்டேஜுக்கு தான் லிவருக்கு வருது அப்படிங்கிறாங்க. இன்கேஸ் லைக் பிரெஸ்ட் கேன்சர், ரெக்டல் கேன்சர் அந்த மாதிரி எங்கே வந்தாலும் ஃபைனலாக லிவருக்கு வரும்பொழுதும் நம்மளால் அதை க்யூர் பண்ண முடியுமா டாக்டர்? இல்லை, கரெக்டான கேள்வி. அதாவது பொதுவாக லிவர் வரைக்கும் கேன்சர் போயிடுச்சு அப்படின்னா அது ஃபைனல் ஸ்டேஜ் இல்லை ஸ்டேஜ் 4 அப்படின்னு தான் நம்ம வழக்கமாக சொல்லுவோம். ஒரு கொஞ்சம் வருஷம் வரைக்கும், ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் லிவர் வரைக்கும் கேன்சர் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு மேலே ட்ரீட் பண்ணி பிரயோஜனம் இல்லை, அது அன்க்யூரபிள் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறது தான் வழக்கமாக இருந்துச்சு. பட் இப்போ மெடிசனில் நிறைய அட்வான்ஸ்மெண்ட் வந்துருச்சு. இப்போ லிவருக்கே போனாலும் வெளியில் இருக்க கேன்சர் நல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டோம், அதை கம்ப்ளீட்டாக இல்லாமல் பண்ணிட்டோம் அப்படின்னா லிவரில் மட்டும்தான் இருக்கிற டிசீஸை வேரியஸ் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி அதை ஸ்டில் க்யூர் பண்ண முடியும். ஒன்றா ஆப்ரேஷன் பண்ணி அங்கே இருக்க டிசீஸ் எடுக்கலாம், இல்லை மைக்ரோவேவ் அப்ளேஷன், இல்லை ரேடியோ தெரப்பி, அந்த மாதிரி கீமோதெரப்பியெல்லாம் யூஸ் பண்ணி லிவர் வரைக்கும் போன கேன்சரை கூட சில வகையான கேன்சரில், எல்லா வகையான கேன்சர்னு சொல்ல முடியாதுங்க, ரெக்டம்னு கேட்டிங்க, ரெக்டம் அந்த மாதிரி சில வகையான கேன்சரை லிவர் வரைக்கும் போனால் கூட வேரியஸ் மெத்தட்ஸ் பண்ணி நம்ம க்யூர் பண்ண முடியும். எவ்வளோ பேர்த்த க்யூர் பண்ணலாம் அப்படின்னா 100 பேர் இருக்காங்க அப்படின்னா லிவர் வரைக்கும் போனவங்களை 30 to 40% நம்ம லாங் டேர்ம் சர்வைவர்ஸாக க்யூர் பண்ண முடியும். டாக்டர், இப்போ லிவரில் கேன்சர் வருது அப்படின்னா சர்ஜரி பண்ணி இல்லாட்டி லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி அதை காப்பாற்ற முடியுமா டாக்டர்? ஆமாம், அதாவது லிவர் கேன்சரில் மெயின் ஸ்டே ஆஃப் ட்ரீட்மெண்ட் சர்ஜரி தான். ஏன்னா சர்ஜரி இஸ் த ஒன்லி திங் விச் கேன் கிவ் க்யூர். 2 வகையாக சர்ஜரி பண்ணலாம். ஒன்றா சில சமயம் அந்த சின்ன ஸ்டேஜில் இருக்கும்போது சர்ஜரி பண்ணி லிவரை அந்த அஃபெக்டட் லிவரை வெளியில் தனியாக எடுத்து லிவர் கேன்சரை கம்ப்ளீட்டாக வெளியில் எடுத்து க்யூர் பண்ணலாம். சில சமயம் அது 2-3 இடத்துல இருக்குது, ஆர் லிவரே ஆல்ரெடி பாதிப்பாயிருக்கு, சிரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த லிவர் பாதிப்பு இருக்குது அப்படின்னா நம்ம அந்த கேன்சரை மட்டும் அரைவாசி எடுத்தால் லிவர் ஃபெயிலியருக்கு போயிடும். அந்த மாதிரி கண்டிஷனில் டிரான்ஸ்பிளான்ட், லிவர் டிரான்ஸ்பிளான்ட்னு சொல்கிறோம் இல்லைங்க, அப்படின்னா என்னென்னா லிவரே ஃபுல்லாக எடுத்துகிட்டு வேற ஒருத்தவங்களோட லிவரை வைக்கிறது, அது பேர் தான் டிரான்ஸ்பிளான்டேஷன். லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியும் அதை க்யூர் பண்ணலாம். முதல்ல இந்த ஹெப்படோசெல்லுலர் கார்சினோமான்னு சொல்கிற வகையான கட்டிக்கு மட்டும்தான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதா இருந்துச்சு. இப்போ டெக்னிக் ரிஃபைன் ஆக ஆக கொலாஞ்சியோ கார்சினோமான்னு சொல்லக்கூடிய கட்டிக்கும் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி க்யூர் பண்ண முடியும். சில சமயம் வெளியிலேருந்து ரெக்டம், பெருகுடல், அங்கிருந்து வரக்கூடிய கட்டிகள், நியூரோ எண்டோக்ரைன் டியூமர்னு சொல்லக்கூடிய கட்டி, ஸ்டீவ் ஜாப்ஸ்னு உங்களுக்கு தெரியும், ஆப்பிள் ஓனர், அவருக்கு நியூரோ எண்டோக்ரைன் டியூமர் தான் இருந்துச்சு. அந்த மாதிரியான கட்டிகள், இந்த மாதிரி இன்னி சில வகையான கட்டிகள் லிவர் வரைக்கும் வந்தாலும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியும். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் கரெக்டான ஸ்டேஜில், ஏர்லி ஸ்டேஜில் பார்க்கணும். ப்ராப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ் கிட்ட காமிச்சா இது இப்போ இருக்க ஏகப்பட்ட புது டெக்னிக்ஸ் வந்துருச்சு. போர்ட்டல் வெயின் எம்பலைசேஷன், ஹெப்பாட்டிக் வெயின் எம்பலைசேஷன், அது இதுன்னு ஏகப்பட்ட புது டெக்னிக்ஸ் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கேஎம்சிஹெச்சில் நம்ம பண்ணிவிட்டு நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வி ஆர் க்யூரிங் தெம் ஆஃப் லிவர் கேன்சர். அதனால் கண்டிப்பாக அது ஹோப்லெஸ் டிசீஸாக இருந்தது இட்ஸ் நாட் ஸோ எனிமோர். கண்டிப்பாக இந்த பேஷண்ட்ஸ்க்கு லிவர் கேன்சரை க்யூர் பண்ண முடியும். டாக்டர், இப்போ பார்த்தீங்கன்னா கேன்சர் டைரெக்டாக லிவருக்கு பாதிச்சா, அதாவது நீங்கள் கேட்குற கேள்வி லிவர்லேயே கேன்சர் வந்தால் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. லிவர்லேயே வர கேன்சர் பேர் 2 வகையான கேன்சர் வரும். ஒன்று ஹெப்படோசெல்லுலர் கார்சினோமான்னு சொல்லுவோம், இன்னொன்று கொலாஞ்சியோ கார்சினோமான்னு சொல்லுவோம். இது 2மே கரெக்டான சமயத்தில் ஏர்லியாக கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இதை ஸ்டில் கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியும். அங்கே கேட்ச் ஏர்லியாக கண்டுபிடிக்கிறது தான். ஏன் அப்படின்னா அதுக்கு பொதுவாக ஆரம்ப கட்டத்தில் பெரிய அளவில் ஒரு சிம்டம்ஸ் எதுவும் இருக்காது. கொலாஞ்சியோ கார்சினோமான்னு சொல்ல வகை 2வது டைப் ஆஃப் கேன்சரில் மஞ்சக்காமால வரலாம். லிவர்லேயே வந்த கேன்சர் வெரி மச் க்யூரபிள். ஆனால் என்னென்னா அது கரெக்டான ஸ்டேஜில் ஆரம்ப கட்டத்திலே வந்தால் எவ்வளோக்கு எவ்வளோ ஆரம்ப கட்டத்தில் வருமோ அந்தளவுக்கு ஆப்ரேஷனும் மற்ற மைக்ரோவேவ் அப்ளேஷன் அது இதுன்னு மற்ற வழிமுறைகள்லாம் ரொம்ப ஈஸி, சுலபமாகவும் பண்ணலாம், அவுட்கமும் நல்லாயிருக்கும். ஸோ லிவரில் என்னாச்சும் ப்ராப்ளம் இருக்குது, மஞ்சக்காமாலை இருக்குது, இல்லை அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் ஏதாச்சும் ஒரு சின்ன கட்டி பார்க்குறோம் அப்படின்னா தயவு செஞ்சு ப்ராப்பரான ஒரு சிடி ஸ்கேனோ எம்ஆர்ஐ ஸ்கேனோ பண்ணி ஸ்பெஷலிஸ்ட்டை காமிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை ஃபுல்லாக க்யூர் பண்ண முடியும். டாக்டர், நியூபார்ன் பேபிஸ்க்கும் லிவர் கேன்சர் வர வாய்ப்பு இருக்கா டாக்டர்? வரலாம், ரொம்ப ரொம்ப ரேர் தான். அது பேர் ஹெப்படோபிளாஸ்டோமா
அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டி. அது ஃபாஸ்ட் க்ரோயிங் கேன்சர் கட்டி தான் அது தட்ஸ் அ பேட் நியூஸ். பட் ஆனால் ரொம்ப ரேர். தட்ஸ் அ குட் நியூஸ். இன்னொரு குட் நியூஸ் என்னென்னா, வி காட் எக்ஸலண்ட் கீமோதெரப்பி ஃபார் தட். கிட்ஸுக்கு எப்படா கீமோதெரப்பி கொடுக்குறது அப்படின்னா கொடுக்குறாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாகவும் நல்லபடியும் கொடுக்கறதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. கண்டிப்பாக வந்து அது நிறையா பேஷண்ட்ஸ்க்கு வந்து கிட்ஸுக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்து நாங்கள் பார்த்துருக்கோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு புரியுமா சொல்லணும்னா, இப்போது ஆஸ் ஆஃப் நோ ஆஸ் வி ஸ்பீக் தெர் இஸ் ஒன் கிட் ஹாஸ்பிட்டலில், எங்கள் ஹாஸ்பிட்டலில் இப்போ இருக்குது. அந்த கிட்டுக்கு வந்து வயசு 5 மாதம் இப்போ. ஆனால் வந்து 5 மாதம் 5 கிலோ தான். ஒரு பிறந்த உடனேவே இமீடியட்டாக ஒரே மாதத்தில் வந்து டயக்னோஸ் பண்ணிட்டாங்க. என்னமோ மதர் வந்து இந்த இடத்துல ஏதோ வீக்கமாட்டிருக்குன்னு பார்த்தா கட்டி. அப்புறம் அதை டயக்னோஸ் பண்ணி அதை ஹெப்படோபிளாஸ்டோமான்னு டயக்னோஸ் பண்ணதுக்கப்புறம் 4 சைக்கிள் வந்து நம்ம ஸ்பெஷலிஸ்ட் வந்து இதுக்குன்னு வி காட்ஸ் பீடியாட்ரிக் கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் அவங்க சைக்கிள் கீமோ கொடுத்தாங்க. சில சமயம் if they are lucky வந்து கம்ப்ளீட்டாக அது மறைஞ்சிரும், அப்படியே மறைஞ்சிரும். பட் இந்த பாப்பாவுக்கு வந்து அது ஃபுல்லாக கரையில், அது ரெஸ்பாண்ட் பண்ணல. அப்போனாலும் வந்து அந்த காலத்தில் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா பேசாமல் விட்டுருவாங்க, எடுத்துகிட்டு போயிருமா பாப்பா, இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாதுன்னு. பட் இப்போ வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் வந்து வி ஆர் ஏபிள் டு சேவ் தீஸ் கிட்ஸ். போன வாரம் ஆஸ் வி ஸ்பீக் வந்து லாஸ்ட் வீக் வந்து லிவரோட 2/3 ஆஃப் த லிவரை வந்து அந்த கட்டியோடு சேர்த்து நம்ம எடுத்தோம். சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரைட் ட்ரைசெக்மெண்டெக்டமி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆப்ரேஷன் பண்ணி அதை எடுத்தோம். அந்த பேபி இஸ் ரெக்கவரிங் வெல். ஹோப்ஃபுல்லி வந்து we are expecting that the cancer has been totally taken out and cured. ஸோ அந்த மாதிரி ஹெப்படோபிளாஸ்டோமாங்கிற வகையான ஒரு கேன்சர் வந்து குழந்தைகளுக்கு வரலாம். அதான் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயந்துக்க வேண்டியதில்லை பேரண்ட்ஸு. நம்ம ஸ்டில் வந்து நம்ம க்யூர் பண்ண முடியும். அப்படி வந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுக்க முடியாத கேஸை வந்து இன்னொரு பாப்பா வந்து நாங்கள் வந்து டிரான்ஸ்பிளான்ட்டுக்காக வந்து ஒர்க் அப் பண்ணிகிட்ருக்கோம். டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி லிவரோடு சேர்த்து அந்த கேன்சர் கட்டி எடுத்து நம்ம க்யூர் பண்ண முடியும். ஸோ அதனால் குழந்தைகளுக்கு வந்த லிவர் கேன்சர்னால் அவ்வளோதான் போச்சுன்னு நினைக்கிற காலம் போயிடுச்சு. இப்போ we are still able to cure these kids. இப்போ டாக்டர், இப்போ நீங்கள் சொன்ன 5 months பேபி, நியூ பார்ன் பேபிஸ்க்கு கூட நீங்கள் சொன்ன இனிஷியல் ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சிட்டாங்க, 1 monthலேயே கண்டுபிடிச்சாங்க. ஸோ அப்படிலாம் கண்டுபிடிக்க முடியுமா டாக்டர்? இல்லை ஆமாம்மா. இது வந்து எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. இந்த வயசில் கூட 1 மாதம் 2 மாத குழந்தைகளுக்கும் கூட கட்டி வருமா, கேன்சர் வருமானு கேட்டால் ஆச்சரியமாக இருக்குது. பட் ஆன்சர் இஸ் எஸ், வரலாம். இன்ஃபேக்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் இது என்னென்னா, நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு பேபிக்கு வந்து நியோநேட்டல் ஸ்க்ரீனிங் பண்ணுவோம். அதாவது அம்மாவோட வயிற்றில் இருக்கும்போது, கருவாக இருக்கும்போது அந்த அல்ட்ராசவுண்ட் பண்ணுறதுல வந்து ஒரு பேபிக்கு வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இந்த மாதிரி வந்து லிவரில் வந்து கட்டி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அது வந்து அந்த பேரண்ட்ஸ் வந்து சரி பரவாயில்ல, எதாக இருந்தாலும் வந்து நீங்கள் ட்ரீட் பண்ண முடிஞ்சுன்னா நாங்கள் வந்து பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த 26 வாரமோ 28 வாரமோ இருக்கும்போது கண்டுபிடிச்சோம். அந்த பேபி வந்து கேர்ஃபுல்லாக மானிட்டர் பண்ணிகிட்டே வந்துட்டு பாப்பாவும் பிறந்துருச்சு. பிறந்ததுக்கப்புறம் வந்து அந்த கட்டி வந்து என்னென்னு பார்க்கும்போது பார்த்தா அது வந்து ஒரு ஹெமான்ஜியோமா, கன்ஜென்டல் ஹெமான்ஜியோமா அப்படின்னு சொல்கிற வகையான கட்டி. அது என்னென்னா புரியுமா சொன்னால் ரத்த கட்டி அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கிறது வந்து என்னென்னா சில வகையான கட்டிகள் வந்து அது கேன்சர் கட்டியாக இருக்காது, அது வந்து சாதா கட்டி தான். ஆனால் ரொம்ப பெருசாக இருக்குது, இங்கேருந்து கீழே வரைக்கும் பெரிய கட்டி. அது பேரண்ட்ஸுக்கு பார்த்தாவே பயமாக இருக்குது. சார் அது எப்படியோ எடுத்து விட்ருங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் வேண்டாம், பொறுமையாக இருங்க. இந்த மாதிரி ஹெமான்ஜியோமா கட்டியெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு பெருசாக இருந்தாலும் பல வகையான ஹெமான்ஜியோமா கட்டிகள்லாம் வந்து 8 மாதம் 10 மாதத்துக்குள்ளே தானாக சுருங்கி சரியாயிடும். அது வந்து கேன்சராக மாறுறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பேபி வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து வயிற்றில் கருவாக இருக்கிறதுலேருந்து நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஐ திங்க் அந்த பேபிக்கு வந்து கரூர்லேருந்து வர பேபி 4-5 மாதம் ஆச்சு. அந்த கட்டி வந்து தொந்தரவு இல்லாமல் தான் இருக்குது. பேபி அருமையாக வளர்ந்துட்டுருக்கு. we are hoping that next 4-5 monthsல தானாக அது வந்து சுருகி அது சரியாயிடும் நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். அதனால் உங்கள் கேள்விக்கு பதில் வந்து கருவில் இருக்கும்போதும் கூட, அம்மாவோட வயிற்றில் இருக்கும்போதும் கூட இந்த சில வகையான கட்டிகள் வந்து லிவரில் வரலாம். அப்படியே வந்தாலும் கண்டுபிடிக்கிறதுக்கான அருமையான வழிமுறைகள் இருக்குது. கண்டுபிடிச்சிட்டா ஒன்றா கீமோவோ இல்லை ஆப்ரேஷனோ பண்ணி அதை வந்து சரி பண்ணவும் முடியும். சில சமயம் வந்து ஆப்ரேஷனே தேவையில்லை, தானாகவே சரியாயிக்கும். அந்த மாதிரி இருக்க கட்டி வந்து நம்ம வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சோம்னா ஜஸ்ட்டு மாஸ்டர்லி இன்ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். அதாவது வந்து பேசாமல் அதை வந்து கேர்ஃபுல்லாக மானிட்டர் பண்ணிகிட்டு இருந்தால் போதும், அது தானாக சரியாயிடும். டாக்டர், பேங்க்ரியாஸில் கேன்சர் வர வாய்ப்பு இருக்கா டாக்டர்? ஆமாம்மா, பேங்க்ரியாஸில் வந்து கேன்சர் வந்து வரக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து என்னோடய வெப்சைட்டில் இருக்க வெப்பேஜை பார்த்தீங்கன்னா அதை பற்றி நிறைய எழுதியிருக்கேன்.
அதுக்கு வந்து கேப்டன்ஸ் ஆஃப் மென் ஆஃப் டெத் அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த காலத்துலலாம் வந்து கேன்சர் வந்தால் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், க்யூர் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம். அதனால் பேங்க்ரியாஸில் கேன்சர் வந்தால் அது டெத்து தான் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு. பட் இப்போ மாறிடுச்சு. ஏன்னா இப்போ வந்து நிறையா வந்து ஈஸியாக வந்து பேங்க்ரியாஸை வந்து இமேஜ் பண்ண முடியுது, டெஸ்ட் பண்ண முடியுது, ஸ்கேன் பண்ண முடியுது. அதனால் பேங்க்ரியாஸில் கேன்சர் வரலாம். இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் த காமன் கேன்சர்ஸ் அது இந்த வயிற்றுக்குள்ளே வரக்கூடிய கேன்சரில் பேங்க்ரியாஸும் பித்தக்குழாயும் சேர இடத்துல வரக்கூடிய கேன்சர் வந்து ஃபேர்லி காமன் வச்சுங்களேன். ஸோ அப்படி வந்துச்சுன்னா நம்ம வந்து அது கரெக்டான அறிகுறி என்னன்னு தெரிஞ்சிட்டோம்னா ஆரம்ப ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சிட்டோம்னா கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணலாம். ஸோ தட் பிரிங்ஸ் அஸ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். அதுக்கு என்ன அறிகுறி அப்படின்னா, நம்பர் 1 வந்து ஜாண்டிஸ், மஞ்சக்காமாலை. சில சமயம் வந்து இந்த ஜாண்டிஸ் வந்து கேன் பி த ஃபஸ்ட் சைன் ஆஃப் பேங்க்ரியாட்டிக் கேன்சர். ஸ்பெஷலாக வந்து பெயின் இல்லாத ஜாண்டிஸ், அதே சிவியர் பெயினோட வர ஜாண்டிஸும் கூட வந்து ப்ராப்ளி வந்து பித்தப்பையில் பித்தக்குழாயில் கல்லுனால் இருக்கலாம். பெயினே இல்லாமல் ஜாண்டிஸ் வருது அப்படின்னா நம்ம அலர்ட் ஆகிக்கணும். பெயின்லெஸ் ஜாண்டிஸ் அதுதான் வந்து நம்பர் 1 சிம்டம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, கணையம் வந்து அஃபெக்ட் ஆகும்போது பசி கம்மியாகிறது. பசி கம்மியாகிறதுனால சாப்பாடு பிடிக்காமல் போகிறது, சாப்பாடு சரியாக சாப்பிடாதனால வெயிட் லாஸ், வீக்னஸ். ஸோ இந்த மாதிரி நான் ஸ்பெசிஃபிக் சிம்டம்ஸ் இதெல்லாம் இருக்கலாம். ரொம்ப கொஞ்சம் ஸ்டேஜ் அதிகமாகிடுச்சுன்னா பேங்க்ரியாஸ் வந்து பேக்கில் இருக்கனால முதுகு வலி வந்துச்சுன்னா பேங்க்ரியாட்டிக் கேன்சராக கூட சம்டைம்ஸ் இருக்கலாம். எல்லா முதுகுவலி பேங்க்ரியாட்டிக் கேன்சர் கிடையாது. ஆனால் வந்து பல தடவை வந்து என்னாகும், முதுகுவலி வந்து சும்மா வந்து பேஷண்ட்ஸ் வந்து என்னென்னு தெரியாமல் இக்னோர் பண்ணி எலும்பு டாக்டர்கிட்ட போகிறது, ஸ்பைன் டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, ஃபிசியோதெரப்பி பண்ணுறது, போட்டு நீ விடுறது, அது இதுன்னு பல மாதம் வந்து இதை முதுகுவலின்னு நினச்சிட்டு மிஸ் பண்ணுற இதை வந்து நாங்கள் அடிக்கடி பார்க்குறோம். ஸோ காமாலை இருக்குது, பசி இல்லை, வெயிட் லாஸ் ஆகுது, முதுகுவலி அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து பேங்க்ரியாட்டிக் கேன்சராக இருக்கலாமோ அப்படின்னு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. டாக்டர், இப்போ பேங்க்ரியாஸில் கேன்சர் வந்துருச்சுன்னு தெரிஞ்சதுன்னா அது க்யூர் பண்ண முடியுமா டாக்டர்? கண்டிப்பாக. அதுதான் எங்கள் ஸ்பெஷாலிட்டியே. நாங்கள் அதுக்கு தான் வந்து ஃபுல்லாக வந்து ட்ரெயின் ஆகிட்டு வந்திருக்கோம். அதுதான் எங்களோட சீஃப் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டே. ஆனால் என்ன அப்படின்னா, இது வந்து பேங்க்ரியாஸ்ன்னு வந்தாவே அது வந்து டெக்னிக்கலி வந்து கொஞ்சம் ஒரு காம்ப்ளிகேட்டட் ஏரியா. அதனால் வந்து எல்லா இடத்துலையும் எல்லா டாக்டர்ஸ்னாலையும் பண்ண முடியாது. இது வந்து அதுக்குன்னே ஸ்பெஷலாக வந்து ட்ரெயின் ஆனவங்க தான் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா, இது பல தடவை வந்து இதை க்யூர் பண்ணுறதுக்கு சர்ஜரி தான் வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸ். அந்த ஆப்ரேஷன் பேர் வந்து விப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ரேஷன். அந்த ஆப்ரேஷன் வந்து கொஞ்சம் ரொம்ப டெக்னிக்கலாக வந்து ஒரு கஷ்டமான ஆப்ரேஷன். ஏன் அப்படின்னா, பல வகையான உறுப்புகள் ஒன்றா சேர்கிற இடத்துல வரும் இந்த கேன்சர். பித்தக்குழாய், சிறுகுடல், கணையம், இது எல்லாமே ஒன்று சேர்கிற இடத்துல வரும். சுற்றி நிறைய இரத்த குழாய் இருக்க இடத்துல வரும். அதனால் டெக்னிக்கலாக அது வந்து கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட்டான ஆப்ரேஷன்னால நல்ல ஸ்பெஷலைஸ்ட் டாக்டர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸை பண்ண முடியும். நல்லது என்னென்னா, இது ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம அக்யூமுலேட் பண்ணனால நம்ம வந்து நல்லபடி இந்த கேன்சரை வந்து கம்ப்ளீட் க்யூர் பண்ண முடியுது. உனி வந்து அதுக்கு சுற்றி இருக்கக்கூடிய லிம்ஃப் நோட்ஸ் எல்லாம் ஸ்பெஷல் டெக்னிக் யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக நம்ம எடுத்து நம்ம வந்து கடவுள் புண்ணியத்தில் we are able to give a very good results to the patients, our patients. நல்ல ரிசல்ட்ஸில் பண்ணிகிட்ருக்கோம். கேட்சஸ் யூ ஹேவ் டு கம் ஏர்லி. அதுதான். அதனால் இது வந்து தெரிஞ்சது அப்படின்னா டிலே பண்ணாமல் ஆப்ரேஷன்லாம் பண்ணால் எப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்காம we have to accept the fact that இது வியாதி வந்துருச்சு, இதுக்கு ஆப்ரேஷன் தேவைப்படலான்னு the fact அக்செப்ட் பண்ணிவிட்டு you have to come forward. கண்டிப்பாக வந்து அப்படி வந்தாங்கன்னா, அதுவும் ஏர்லி ஸ்டேஜில் வந்தால் கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் வந்து சில வகையான பேங்க்ரியாட்டிக் கேன்சர்ஸு எல்லாம் வந்து லேப்ரோஸ்கோப்பி மூலமே வந்து நம்ம எடுக்க முடியும். எல்லா கேன்சரும் பண்ண முடியாது. சில வகையான பேங்க்ரியாட்டிக் கேன்சர்ஸ் வந்து எஸ்பெஷலி வந்து அந்த பேங்க்ரியாஸ் வால்னு சொல்லக்கூடிய இடம், டெயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறதெல்லாம் வந்து பல தடவை வந்து நம்ம வந்து ஏர்லி ஸ்டேஜாக இருந்துச்சுன்னா லேப்ரோஸ்கோப்பி மூலமாகவே எடுக்க முடியும். ஆடியன்ஸ்லேருந்து ஒரு கேள்வி வந்திருக்கு டாக்டர். கிட்னியில் ஸ்டோன் கேள்விப்பட்டிருக்கோம், பேங்க்ரியாஸ்லேயும் ஸ்டோன் வர வாய்ப்பு இருக்கா டாக்டர்? ஆமாம், பேங்க்ரியாஸ்லேயும் ஸ்டோனுக்கு வரலாம். ஏன் வருது அப்படின்னா, அதுக்கு நம்பர் 1 ரீசன் வந்து ஆல்கஹால் தான். ஸோ ஆல்கஹால் சாப்பிட்றனால என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு நாள் 2 நாளில் ஒன்றும் ஆகாது. ரொம்ப வருஷம் ஹெவியாக வந்து ஆல்கஹால் சாப்பிட்றவங்களுக்கு வந்து க்ரானிக் பேங்க்ரியாடைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வியாதி வந்து உருவாகலாம். அதில் என்ன ஆகுது அப்படின்னா, பேங்க்ரியாஸ் ஃபுல்லாக டேமேஜ் ஆகி பேங்க்ரியாஸ்லேருந்து வரக்கூடிய சுரபிகள் இருக்குல்ல, அதெல்லாமே வந்து டேமேஜ் ஆகி எல்லாம் கல் மாதிரி இறுகிடும். அதனால் என்னாகும், அதுலேருந்து வரக்கூடிய சுரக்கிறதெல்லாம் வந்து கால்சியம் சத்து படிஞ்சு ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும்.
ஸோ இது க்ரானிக் ஆல்கஹாலிக்ஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது வந்து ரொம்ப வருஷமாக குடிப்பழக்கத்தை பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த கணையத்தில் கற்கள் ஃபார்ம் ஆகலாம். அப்படி ஆச்சு அப்படின்னா அது வந்து கணையத்திலிருந்து வரக்கூடிய ஜூஸ் வெளியில் வர பாதை வந்து பிளாக் பண்ணி அது வந்து சிவியர் பெயின் கொடுக்கலாம். இந்த பெயின் வந்து தொந்தரவாகவும் இருக்கலாம், டே டு டே வந்து எந்த வேலையும் செய்ய விடாமல் சிவியர் பெயினாகவும் இருக்கலாம், இல்லை பயங்கர சிவியர் பெயின் காஸ் பண்ணி அக்யூட் பேங்க்ரைட்டிஸ் காஸ் பண்ணுற ஒரு பயப்படக்கூடிய ஒரு டேஞ்சரஸான டிசீஸாகவும் வரலாம். ஸோ இந்த பேங்க்ரியாஸில் கல் உருவாகலாம். சில சமயம் வந்து ஏன் உருவாச்சுன்னே நமக்கு தெரியாமல் போகலாம். பட் மோஸ்ட் காமன் காஸ் வந்து ஆல்கஹால். அதனால் நம்ம வந்து ஆல்கஹால் வந்து அப்யூஸ் பண்ணுறவங்க, ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க வந்து இது தெரிஞ்சுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஆல்கஹால் அப்யூஸ் பண்ணாமல் இருந்தால் பேங்க்ரியாஸுக்கு நல்லது. அப்படியே உங்களுக்கு வந்து அந்த ஸ்டோன் ஃபார்ம் ஆகிருந்தாலும் அதுக்கு என்னாச்சும் ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படின்னா, பெயின் அது ரொம்ப காஸ் பண்ணுது அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணி இந்த ஸ்டோன்ஸை வெளியில் எடுத்து, இல்லை எண்டோஸ்கோப்பி மூலமாக அந்த ஸ்டோன்ஸை வெளியில் எடுத்து பெயினை வந்து நம்ம ரிலீவ் பண்ண முடியும். டாக்டர், பொதுவாக ஸ்டோன் அப்படிங்கிறது கிட்னியில் தான் வரும்னு எல்லாம் தெரிஞ்சுட்டு, இப்போ நீங்கள் சொல்லும்போது தான் பேங்க்ரியாஸில் வரும்னு தெரிஞ்சிருக்கு. பித்தப்பையிலையும் ஸ்டோன் வர வாய்ப்பு இருக்கா டாக்டர்? ஆமாம்மா, பித்தப்பையில் வந்து ஸ்டோன்ஸ் வந்து ரொம்ப காமன். ஆக்சுவலாக கிட்னி அளவு காமன் இல்லை, பட் பேங்க்ரியாஸில் ஸ்டோன் வருது, பித்தப்பையில் ஸ்டோன்ஸ் வருது தான் மோர் காமன். ஸோ காமனாக வந்து பேஷண்ட்ஸ் வந்து வயிற்று வலி அப்படின்னு போய் ஸ்கேன் பண்ணும்போது நிறைய தடவை வந்து நம்ம பித்தப்பையில் ஸ்டோன் இருக்க பேஷண்ட்ஸை பார்க்குறோம். ஸோ காமனாக கேட்குற கேள்வி தான், ஏன் சார் டாக்டர் எனக்கு வந்து பித்தப்பையில் ஸ்டோன் வந்துச்சு அப்படிங்கிறது. ஆன்சர் இஸ் வி டோன்ட் நோ. ஏன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நமக்கு கரெக்டான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இல்லை. இது உணவுக்கு பழக்க வழக்கங்களா இல்லை ஜெனட்டிக்கா என்ன அப்படிங்கிறது ஸ்டில் அண்டர் ரிசர்ச், நமக்கு தெரியாது. ஆனால் வந்து இட்ஸ் வெரி காமன். 100 பேர் நம்ம வந்து இப்போ நம்ம போய் அல்ட்ராசவுண்ட் வச்சு ஸ்க்ரீன் பண்ணால் 10 பேர் 20 பேருக்கு வந்து பித்தப்பையில் வந்து அவங்களுக்கே தெரியாமல் ஸ்டோன்ஸ் இருக்கலாம். ஸோ என்ன பண்ணுறது டாக்டர், இதுதான் வந்து காமனாக வந்து கேட்குறது கேள்வி. பித்தப்பையில் ஸ்டோன் இருக்குது, பார்த்துட்டோம், என்ன பண்ணுறது? இப்போ பித்தப்பையில் இருக்க ஸ்டோன் வந்து அது வந்து வலி வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி அந்த பித்தப்பையோடு சேர்த்து அந்த ஸ்டோனை எடுக்கிறது தான் பெட்டர். சம்டைம்ஸ் வந்து நம்ம வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக அல்ட்ராசவுண்ட் பண்ணியிருப்போம், அதில் பார்த்தா ஸ்டோன் இருக்குது, இப்போ என்ன பண்ணுறதுன்னு நிறைய பேர் வந்து கேட்பாங்க. அப்போது ஆன்சர் வந்து இட்ஸ் நாட் கிளியர். என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி வலி இல்லாமல் இருக்கிற பித்தப்பை ஸ்டோன்ஸ் வந்து சில சமயம் வந்து 100 பேர்த்துக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் ஒரு 20 பேர்த்துக்கு வந்து இட் வில் காஸ் ப்ராப்ளம்ஸ். லைக் என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, இட் கேன் காஸ் பெயின். பித்தப்பையை அடைச்சிட்டு இட் கேன் காஸ் பெயின். இல்லை சம்டைம்ஸ் அந்த ஸ்டோன் வந்து நகுந்து பித்த குழாயில் போய் பிளாக் பண்ணி ஜாண்டிஸு, ஃபீவர் இதெல்லாம் கூட வரலாம். 100ல் ஒருத்தங்க 2 பேர்த்துக்கு அந்த ஸ்டோன் கீழே இறங்கி போய் கணையத்தை பிளாக் பண்ணிவிட்டு கணைய வீக்கம், அதாவது பேங்க்ரியாட்டிஸ் காஸ் பண்ணலாம். அதுதான் வந்து ஒரு பெரிய மேஜர் டேஞ்சரஸான ஒரு ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பித்தப்பையில் ஸ்டோன்ஸ் இருக்குது, எஸ்பெஷலி சின்ன சின்ன ஸ்டோனாக இருக்குது அப்படின்னா என்னை பொறுத்தவரையில் பெட்டர் வந்து அதை பித்தப்பை ஒரு எலக்டிவாக அது நல்லா இருக்கும்போதே லேப்ரோஸ்கோப்பி மூலமாக அதை வந்து எடுக்கிறது பெட்டர். இல்லை டாக்டர் நான் அது பேசாமல் வந்து விட்டுறலாம், இல்லை அதுதான் ஒன்றும் தொந்தரவு இப்போ கொடுக்கல இல்லை அப்படின்னா அதுவும் ஒன்றும் தப்பு இல்லை. பட் என்னென்னா they have to understand that sometimes there's a small chance that it can cause problems in future. அந்த ப்ராப்ளம் வந்து மேபி சிவியர் லைக் அக்யூட் பேங்க்ரியாட்டிஸ். ஸோ இது எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பீரியன்ஸில் வந்து ரெண்டையுமே பார்க்கும்போது என்னோடய அட்வைஸ் வந்து நல்லா இருக்கும்போதே பேசாமல் வந்து லேப்ரோஸ்கோப்பி பண்ணி எடுக்கிறது பெட்டர். ஏன்னா பித்தப்பைங்கிறது வந்து ஒரு தேவையில்லாத உறுப்பு தான். பித்தப்பை எடுக்கிறனால வந்து மேஜராக வந்து பாடியில் டைஜஷனோ எதுவும் பாதிக்காது. அதனால் வந்து ஸ்டோன்ஸை வச்சுட்டு அது ஃப்யூச்சரில் வந்து ஏதாவது தொந்தரவு கொடுக்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணாமல் அது பேசாமல் எலக்டிவாக எடுக்கிறது இட்ஸ் த சேஃபர் திங். ப்ராப்ளி அதுதான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். டாக்டர், ஆடியன்ஸ்லேருந்து ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. அவருக்கு பித்தப்பை ரிமூவ் பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ மேபி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஸ்டோன் எதனாலேன்னு தெரியல. அப்படி ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா அவருக்கு மஞ்சக்காமால் ஜாண்டிஸ் வந்திருக்கு, அது எதனாலன்னு கேட்குறாங்க டாக்டர். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேள்வியும் கூட. ஸோ கால் பிளாடர் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஜாண்டிஸ் வந்தது தான் என்ன, இதுதான் கேள்வி. இதுக்கு வந்து 2 காரணம் இருக்கலாம். கால் பிளாடர் வந்து ரிமூவ் பண்ணும்போது நம்ம பிடிச்சி தான் எடுக்கிறோம். நிறைய ஸ்டோன் இருக்கும்போது நம்ம பிடிச்சி எடுக்கும்போது ஒரு ஸ்டோன் மட்டும் ஸ்லிப் ஆகி பித்தக்குழாயில் போய் மாட்டியிருக்கலாம். அந்த மாதிரி மாட்டிச்சுன்னா அது வந்து பித்தக்குழாய் அடைப்பு ஏற்படுத்தி அது வந்து மஞ்சக்காமலை வரலாம். அது ஒரு காரணம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எண்டோஸ்கோப்பி பண்ணி அந்த ஸ்டோன் எடுத்தால் சரியாயிடும். இல்லை இன்னொரு காரணம் என்னவா இருக்கலாம்னா, சில சமயம் வந்து
பித்தப்பை வந்து பித்த குழாயோட சேர்ந்து டைட்டாக ஒட்டிகிட்டு இருக்கும்போது ஆப்ரேஷன் பண்ணும்போது சில சமயம் வந்து தவிர்க்க முடியாத சில இன்ஸ்டன்சஸில் வந்து பித்த குழாய் வந்து டேமேஜ் ஆகலாம். பித்த குழாய் வந்து டேமேஜ் ஆனதுனால பித்த நீர் வந்து உள்ளே லீக் ஆகலாம், இல்லைனா அது வந்து சுருங்கி அடைப்பை ஏற்படுத்தி அது வந்து மஞ்சக்காமாலை கொடுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து மெடிக்கல் பார்லன்ஸில் வந்து பைல் டக்ட் இன்ஜுரி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பித்த குழாயில் காயம் அப்படின்னு. அந்த மாதிரி காயமாச்சுன்னா பித்த குழாய் சுருங்கி பித்த நீர் கீழே இறங்க முடியாமல் அதை வந்து அடைப்பு ஏற்படுத்தும். அந்த மாதிரி வந்து ஒரு 100கணக்கான பை எடுக்கிற ஆப்ரேஷன் பண்ணும்போது சில சமயம் 100ல் 200-300 பேர் பண்ணும்போது யாரோ ஒருத்தங்களுக்கு இந்த மாதிரி வந்து இந்த ஆப்ரேஷனில் காம்ப்ளிகேஷன் வரலாம். அந்த மாதிரி வந்துச்சுனாலும் வந்து நம்ம நல்லபடியாக சரி பண்ண முடியும். ஒன்லி திங் இஸ் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வேணும். ஒன்ஸ் அந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன் ஆச்சுன்னா அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் வேணும். இன்ஃபேக்ட் நம்ம டீமில் வந்து வி ஹாவ் அ ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் இன் டீலிங் வித் திஸ் பைல் டக்ட் இன்ஜுரி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். அதனால் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து வி ஹவ் பீன் ஏபிள் டு க்யூர் தட் ப்ராப்ளம். அந்த பைல் டக்ட் வந்து திருப்பி வந்து குடலோடு சேர்த்து இணைக்கிற அந்த ஆப்ரேஷன் பேர் வந்து ஹெப்பாட்டிகோ ஜெஜினாஸ்டமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ரேஷன் நிறையா பண்ணி நல்லபடி பேஷண்ட்ஸை வந்து க்யூர் பண்ணி கொடுத்துருக்கோம். பித்தக்குழாய் இன்ஜுரி ஆயிடுச்சு, ஆப்ரேஷன் இது பித்தப்பை எடுத்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னாலும் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. we can cure it, we can totally make it all right. டாக்டர், லிவரில் வந்து கேன்சரை தவிர இன்ஃபெக்ஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்கா? ஆமாம், லிவரில் வந்து கண்டிப்பாக இன்ஃபெக்ஷன் வர்றது வந்து ஒன் ஆஃப் த காமன் டிசீசஸ் தான். ஏன் அப்படின்னா லிவர் தான் வந்து குடலில் இருந்து வரக்கூடிய பிளட் எல்லாத்துக்கும் அதுதான் ஃபில்டர். அப்போ நம்ம என்னென்னமோ சாப்பிட்றோம், வெளியில் வாங்கி சாப்பிட்றோம், அசுத்தமான பொருட்கள்லாம் சாப்பிட்டாலும் அதுலேருந்து வரக்கூடிய கிருமிகள்லாம் வந்து குடலிருந்து ரத்தத்துக்கு போனாலும் அது ஃபஸ்ட்டு வந்து ஃபில்டருக்கு ஆகி அப்புறம்தான் வந்து பாடிக்குள்ளே அனுப்பும் லிவர். அங்கே அந்த ஃபில்டர் தான் லிவர். அதனால் பல தடவை வந்து சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் கிருமிகள்லாம் வந்து லிவரில் போய் ஃபில்டர் ஆகி நிற்கும் போது லிவரில் வந்து அது இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணலாம். ஸோ அது பேர் வந்து லிவர் ஆப்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். காமனாக வந்து அமீபியாசிஸ் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அப்படின்னா என்னென்னா ஒரு வகையான ஒரு அசுத்தமான தண்ணியில் இருக்கக்கூடிய ஒரு கிருமி தான் அமீபா. டாய்லெட்டுக்கு போயிட்டு வந்து சரியாக கை கழுவாமல் சாப்பிட்றனாலையோ இல்லை அசுத்தமான தண்ணியை குடிக்கிறனாலையோ சாப்பிட்றனாலையோ அதில் அமீபியாசிஸ் வரலாம். வந்துச்சுன்னா அது லிவரில் தான் போய் லிவர் தான் தடுக்கும் மற்ற இடத்துக்கு போகாமல். அதனால் வந்து லிவரில் வந்து அது வந்து ஒரு சீக்கட்டியாட்ட உருவாயிரும். அந்த மாதிரி ஆச்சுன்னா உங்களுக்கு சிவியர் பெயின், ஃபீவர், ஜாண்டிஸ் இதோடு வரலாம். அது ஈஸியாக வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்லேயே கண்டுபிடிச்சிடலாம். அல்ட்ராசவுண்ட் இல்லை சிடி ஸ்கேனில் கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி கண்டுபிடிச்சோம்னா அது மோஸ்ட் ஆரம்ப கட்டத்தில் வந்து மாத்திரையிலே சரி பண்ணிடலாம். சில சமயம் அது அந்த சீயை வந்து வெளியிலேருந்து ஒரு டியூப் போட்டு எடுத்துவிட்டால் சரியாயிடும். இது ஒன்றும் அந்த காலத்தில் அது சிவியர் டிசீஸாக இருந்துச்சு, இந்த காலத்தில் ரொம்ப ஈஸியாக ட்ரீட் பண்ணக்கூடிய டிசீஸாக தான் இருக்குது. முக்கியம் என்னென்னா அது வராமல் தடுக்கணும். ஸோ எப்போவுமே வந்து நம்ம பாத்ரூம் போயிட்டு வந்தால் சோப் போட்டு கை கழுவுறது, தண்ணி எங்கேயுமே வந்து வெளியில் குடிக்கும்போது கேர்ஃபுல்லாக நல்லா சுண்டை காய வச்சு தண்ணியோ இல்லை நல்லா சுத்தம் பண்ண ஆர்வ வாட்டரோ குடிக்கணும். அசுத்தமான இடத்துல வந்து சாப்பாடு முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடக்கூடாது. இதெல்லாமே நம்ம கேர்ஃபுல்லாக கடைபிடிச்சாவே இந்த வியாதி அமீபியாசிஸ் வராமல் தடுக்கலாம். இது வந்து ஒன்று மெயினாக ஒரு இன்ஃபெக்ஷன். இன்னொரு இன்ஃபெக்ஷன் வந்து ஹைடாக்டிட் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வியாதி. அப்படின்னா என்ன அப்படின்னா அது ஒரு கிருமினால் வரக்கூடிய வியாதி தான். அந்த கிருமி வந்து நாயோட எக்ஸ்க்ரீட்டான்னு சொல்கிறோம் இல்லைங்க, நாயோட மலத்திலேருந்து கழிவுலேருந்து வரக்கூடிய வியாதி. அது எப்படின்னா அது வந்து யூஸ்வலாக வந்து அந்த ஃபார்மர்ஸ் எல்லாம் உழவர்கள்லாம் வந்து நாய் வச்சுருந்தாங்க. அந்த நாய்க்கு அந்த டிசீஸ் இருந்துச்சுன்னா அந்த நாயோட கழிவுலேருந்து நம்ம சாப்பிட்ற தக்காளி இல்லை கீரை இல்லை வேறு ஏதாச்சும் வந்து நமக்கே தெரியாமல் அதில் அசுத்தம் ஆகியிருந்துச்சு அப்படின்னா அந்த வெஜிடபிள்ஸை காய்கறிகளை நம்ம சரியாக கழுவாமல் சாப்பிட்டோம்னா அது மூலமாக வந்து இந்த வியாதி வரலாம். இது பேர் ஹைடாக்டிட் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு சின்ன ஒரு வகையான ஒரு கிருமி, ஒரு பூச்சி. அது வந்து என்னாகும் அப்படின்னா சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து நேராக லிவருக்கு போகும். லிவர் வந்து வெளியில் போகாமல் தடுத்துரும். அதனால் அந்த கிருமி வந்து லிவர்லேயே வந்து இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி ஹைடாக்டிட் சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து ஒரு பெரிய ஒரு 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 பலூன் மாதிரி அது பெருசாகிக்கும். அந்த மாதிரி பெருசாகி இந்த ஒரு 10 சென்டிமீட்டர் சைஸ் வரைக்கு 20-30 வருஷம் ஆகும். அந்தளவுக்கு ஸ்லோ க்ரோயிங் டியூமர் தான். அந்த மாதிரியான டிசீஸ் வந்து லிவரில் வரலாம். அது ஒரு இன்ஃபெக்ஷன் தான். அது வந்து பொதுவாக வந்து அதுக்கான மருந்துகள் இருக்குது. ஆனால் மருந்து அவ்வளோ நல்லா வேலை செய்கிறதில்ல.
ஆப்ரேஷன் பண்ணி அதை வந்து கிளியர் பண்ணால் போதும். இன்னொரு லேடி வந்திருந்தாங்க, அவங்க டாக்டர் வந்து ஆக்சுவலாக எம்பிபிஎஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட். அவங்களுக்கு ஹைடாட்டிக் டிசீஸ் இருக்குதுன்னு நாங்கள் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிச்சோம். அவங்க பொண்ணு வந்து எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்னால படிச்சுட்டு இது வந்து நாயிலேருந்து வர்றது தான் அப்படின்னோடனே அவங்களுக்கு ஒரு நாய்க்குட்டி வீட்டில் வளர்த்துறாங்க. ரொம்ப ரொம்ப க்ளோஸ் அந்த அம்மா வந்து அழுகுறாங்க. என்னென்னா ஒரு நாய்க்குட்டிலேருந்து வருதுன்னு சொன்னாலும் என்னாச்சு, அந்த நாயை வந்து வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு போய் காட்டில் தோட்டத்தில் வந்து ஒரு ஓரத்தில் கொண்டு போய் கட்டி போட்டாங்க. இத்தனை நாள் நாய் வந்து வீட்டுக்குள்ளே அவங்க கூட தான் இருந்திருக்கு. இப்போ வந்து நாய் வந்து பக்கத்தில் நெருங்கிடாமல் பண்ணிட்டாங்க. இல்லை, அந்த அம்மாவுக்கு வந்து இந்த ஹைடாட்டிட் பற்றி கூட கவலை இல்லை. நாய்க்குட்டி வந்து என்னோடய நாய்க்குட்டியை அவ்வளோ பாசமாக இருக்க நாய்க்குட்டியை என்கிட்ட வர விடாமல் பண்ணிட்டாங்க டாக்டர் அப்படின்னு அழுது. நான் அவங்க பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி கொடுமா அப்படின்னு ஃபோன் பண்ணி சொன்னேன். இந்த மாதிரி இது வந்து 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயோ யாரோ ஒரு தோட்டத்தில் நாயோட கழிவில் வந்த காய்கறியில் இன்ஃபெக்ஷன் ஆகி நீங்கள் சரியாக கழுவாமல் சாப்பிட்டு வந்தது. இந்த ஸ்டேஜுக்கு வருதுன்னா 10 வருஷம் 15 வருஷம் ஆகிருக்கும். இந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயோ ஆன இன்ஃபெக்ஷன் தான் இது. இப்போ இருக்க உங்கள் நாய்க்குட்டினால் எந்த கிடையாது. தயவு செஞ்சு நாய்க்குட்டி பேசாமல் விட்டுருங்க, அது வந்து இருக்கட்டும் அப்படின்னு அவங்களுக்கு புரிஞ்சுட்டாங்க. அதுக்கு நாங்கள் அல்பெண்டசோல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது, அது கொடுத்தோம். சின்ன கட்டியாக இருந்தனால அது ட்ரீட்மெண்ட்லேயே வந்து நல்லா ரெஸ்பாண்ட் ஆகிட்டுருக்கு. ஆப்ரேஷன் எல்லாமே சரி பண்ணிட்டோம். அந்த அம்மாவும் ஹாப்பி, நாய்க்குட்டி ஹாப்பி, நாங்களும் ஹாப்பி. இல்லை, அப்படி இப்போ நீங்கள் சொல்கிற வச்சு பார்க்கும்போது இந்த பெட்ஸ் வளர்த்துறவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கணுமா? பிகாஸ் இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் அவருக்கு வாயில் சாப்பிட்றாங்க, ஷேர் பண்ணிக்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம வந்து பெட்ஸ்லேருந்து வரக்கூடிய வியாதிகள் இருக்குது. அதில் வந்து லிவர் சம்மந்தப்பட்ட வியாதி வந்து இந்த ஹைடாட்டிசஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த வியாதி வந்து பெட்ஸ்லேருந்து அந்த கழிவுலேருந்து நமக்கு ப்ராப்பராக வந்து கையெல்லாம் கழுவாமல் சாப்பிட்டா அது மாதிரி வரலாம். பட் இப்போ வந்து அந்த வியாதிகள்லாம் ரொம்ப ரொம்ப ரேர் ஆயிடுச்சு, அவ்வளோ ஒன்றும் வரதில்லை. பொதுவாக வந்து அது அப்படியே வந்து அந்த பெட்ஸ்லேருந்து வரக்கூடிய இந்த ஹைடாட்டிட் மாதிரி வியாதிகள் வந்தாலும் அதெல்லாம் வந்து 10 வருஷம் 15 வருஷம் ஆகும் நமக்கு வந்து தெரிய வரக்கு. அதனால் வந்து நம்ம அசால்ட்டாகவும் கேஷுவலாகவும் இருந்துடக்கூடாது. நம்ம பெட்ஸ் வளர்த்தினாலும் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஹைஜீனை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கை காலெலாம் நல்லா ப்ராப்பராக கழுவிக்கணும். அது இல்லாமல் சில சமயம் பெட்ஸ் வைக்கும்போது சில பேருக்கு அலர்ஜி ஆகலாம், பெட்டோட ஹேர்னால் அலர்ஜி ஆகலாம். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து ஆன்டி அலர்ஜிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, டேப்லெட்ஸ்லாம் இருக்குது. அதுக்கு அலர்ஜி ஸ்பெஷலிஸ்ட் சொல்லி அந்த ஆன்டி அலர்ஜி ட்ரீட்மெண்ட்லாம் வச்சுக்கலாம். டெஃபினட்டாக பெட்ஸ் வந்து இஸ் பிக் பூன் டு மேன்கைண்ட், அதுதான் நான் நினைக்கிறேன். பெட்ஸ்னால வந்து இதை இன்ஃபெக்ஷன் வந்துடும் சொல்லிட்டு யாரும் பெட்ஸ் எல்லாம் தவிர்க்க வேண்டியது இல்லை. டெஃபினட்டாக வந்து பெட்ஸ் வந்து வளர்த்தலாம். ஒன்லி நம்ம வந்து கொஞ்சம் ஹைஜீனில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும், அவ்வளோதான். டாக்டர், லிவர் டிரான்ஸ்பிளான்ட், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். பேங்க்ரியாஸ் அந்த மாதிரி டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியுமா டாக்டர்? ஆமாம், பேங்க்ரியாஸ் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும். பேங்க்ரியாஸ் எதுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது அப்படின்னா பியூர்லி வந்து ஒரே ஒரு ரீசனுக்காக தான். சில பேருக்கு வந்து டைப் 1 டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டைப் 1 டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு வந்து பேங்க்ரியாஸ் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது டயபெட்டிஸ் வந்து க்யூர் பண்ண முடியும். ஸோ அதனால் எல்லா டயபெட்டிஸ்க்கும் பேங்க்ரியாஸ் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது கிடையாது. அது ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் டயபெட்டிஸ் லைக் டைப் 1 டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு பேங்க்ரியாஸை வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுனா அது வந்து இட் கேன் க்யூர். தேர் ஆல் மெனி ஆஃப் தேம் ஆர் வெல் கண்ட்ரோல்ட் பை இன்சுலின். அவங்களுக்குலாம் டிரான்ஸ்பிளான்ட் தேவையில்லை. சில சமயம் என்ன ஆகும், இன்சுலின் கொடுக்கலாம், நல்லா வேலை செய்யும். ஆனால் வந்து சுகர் கம்மியாச்சு அப்படின்னா அவங்களுக்கு தெரிகிற சைன்ஸ் வந்து வராமல் போயிடும். இப்போ பொதுவாக வந்து சுகர் கம்மியாச்சுன்னா நம்ம படப்பட போடுவோம், வேர்த்து கொட்டும். சுகர் கம்மியாகிடுச்சின்னு சொல்லி டக்குன்னு வந்து நம்ம வந்து ஒரு ஜூஸோ சுகரோ எடுத்து சாப்பிட்ற அந்த அலாம் சிம்டம்ஸ் வந்து சில சமயம் வந்து அது வராமல் போயிடும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து பேங்க்ரியாஸ் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது நல்லது. ஏன் அப்படின்னா ஹைப்போகிளைசிமியான்னு சொல்லக்கூடிய லோ சுகர் வந்து வராமல் தடுக்கலாம். ப்ளஸ் நமக்கு வந்து இன்சுலின் கொடுக்க வேண்டிய அவசியத்தையும் வந்து நம்ம வந்து நிறுத்திடலாம். ஸோ பேங்க்ரியாஸ் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும். டைப் 1 டயபெட்டிஸில் சில பேர்த்துக்கு வந்து அது வந்து சூட்டபுளாக ஆகும், நல்லபடி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். எஸ்பெஷலி வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டும் சுகர்னால் டயபெட்டிஸ்னால் தேவைப்படுதுங்கிற பட்சத்தில் பேங்க்ரியாஸும் சேர்த்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் எக்ஸ்ட்ரா நம்ம ஸ்பெஷலாக வந்து நம்ம வந்து அதுக்குன்னு தனியாக வந்து இம்யூனோசப்ரஷன் தேவையில்லை. அது ஒன்று. ரெண்டாவது வகையான பேங்க்ரியாஸ் டிரான்ஸ்பிளான்ட் பேர் வந்து ஐலெட் செல் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஹோல் பேங்க்ரியாஸே எடுத்து வைக்கிறதுக்கு பதிலாக பேங்க்ரியாஸ்லேருந்து இன்சுலின் சுரக்கக்கூடிய அந்த செல்ஸை மட்டும் எடுத்து அதை வந்து நம்ம லிவருக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணிக்கணும். அப்போ வந்து ஃபுல் பேங்க்ரியாஸை நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம பார்க்க வேண்டியதில்லை.
ஆனால் அதுக்கு டெக்னாலஜி வந்து அந்த செல்ஸை பிரிக்கிற டெக்னாலஜி வந்து இப்போ தான் இந்தியாவுக்கு வந்துட்டுருக்கு. வி ஆர் ட்ரைங் வெரி வெரி ஹார்ட் டு பிரிங் த டெக்னாலஜி டு இந்தியா. அந்த டெக்னாலஜி வந்துருச்சு. அந்த செல்ஸை பிரிக்கக்கூடிய அந்த டெக்னாலஜி நம்ம கொண்டு வந்துட்டோன்னா பேங்க்ரியாஸில் இருக்கக்கூடிய அந்த இன்சுலின் சுரக்கக்கூடிய பீட்டா செல்ஸை மட்டும் எடுத்து அது ஒரு சொல்யூஷனாக 10 மில்லி தான் வரும். 10 மில்லிலேயே நமக்கு வந்து மில்லியன் கணக்கான அந்த செல்ஸ் இருக்கும். அதை வந்து லிவருக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணி விட்டோன்னா அந்த செல்ஸ் வந்து பேங்க்ரியாஸ்லேருந்து சுரக்கிறதுக்கு பதிலாக லிவர்லேருந்து இன்சுலின் சுரந்து டயபெட்டிக்ஸை வந்து சரி பண்ணிடும். ஸோ அது பேர் ஐலெட் செல் டிரான்ஸ்பிளான்ட். இன்னும் இந்தியாவில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரல. நாங்கள் ரொம்ப தீவிரமாக அதை முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். அது இந்தியாவுக்கு கொண்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும். ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் 1 or 2 இயர்ஸில் வி பிளான் டு டூ தட் ஆல்சோ. டாக்டர், ஆடியன்ஸ்லேருந்து வந்த கேள்வி, அவங்களுக்கு வந்து இந்த டோனர்ஸ் இருக்காங்களே, லிவர் டோனர், அவங்களுக்குனால ஹெல்த்தி லைஃப் லீட் பண்ண முடியுமாங்கிற ஒரு டவுட் வந்து அவங்களுக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதை பற்றி நாங்கள் இல்லை, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேள்வி. இந்த கேள்வி வந்து நம்ம முதலே அட்ரஸ் பண்ணியிருக்கோம். லிவர் டோனர்ஸ் வந்து செலெக்ஷனே வந்து ரொம்ப ரொம்ப ரிகரஸ் க்ரைட்டீரியா வச்சு தான் செலக்ட் பண்ணுறோம். சும்மா எல்லாத்தையும் வந்து யார் வந்து லிவர் டொனேஷன் பண்ணுறேன், எங்கள் அப்பாவுக்கு ப்ராப்ளம் இருக்குது, லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னு சொன்னாலும் சும்மா வந்தோடனே கண்மூடித்தனமாக அவங்களை அக்செப்ட் பண்ணுறது கிடையாது. ஏகப்பட்ட டெஸ்ட்டு, ஸ்கேனு, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன், ஹார்ட்டு அசஸ்மெண்ட், லங் அசஸ்மெண்ட், சைக்காட்ரிக் அசஸ்மெண்ட், அது இதுன்னு செவரல் ஸ்டேஜ் அசஸ்மெண்ட் பண்ணி தான் நம்ம வந்து டோனரை அக்செப்ட் பண்ணுறோம். அதனால் வந்து 10 பேர் வந்து நாங்கள் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டு வந்தாலும் அதில் 4 பேர் 5 பேர் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால நாங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறோம். ஒருவேளை வந்து அவங்களோட இரத்த குழாய் அமைப்பு வந்து சாதகமாக இல்லை, லிவரோட வால்யூம் வந்து சாதகமாக இல்லை அப்படின்னு இந்த மாதிரி காரணங்கள் இருந்தாலும் நாங்கள் வந்து காம்ப்ரமைஸே பண்ணுறதில்ல. ஏன்னா டோனர் சேஃப்டி இஸ் த நம்பர் 1 ப்ரையாரிட்டி ஃபார் அஸ். அதனால் டோனரை நம்ம அக்செப்ட் பண்ணி நம்ம ஆப்ரேஷன் வரைக்கும் வந்துட்டோம்னாவே இதெல்லாமே வந்து தாண்டி தான் டோனர் வந்திருக்காங்கன்னு அர்த்தம். அதனால் டோனர் ஆப்ரேஷனும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்ஜன்ஸ் பண்ணுற ஆப்ரேஷன். சுருக்கமாக சொல்லப்போனால் டோனர் ஆப்ரேஷன் பண்ணி நம்ம பேஷண்ட்ஸ் எல்லாம், டோனர்ஸ் எல்லாம் கடவுள் புண்ணியத்தில் they are all doing well. There is definitely small risk involved in liver donation. அந்த ரிஸ்க் எடுத்து தான் பண்ண முடியும். பட் அது ரொம்ப ரொம்ப வெட் பண்ணி ப்ராப்பராக அசஸ்மெண்ட் பண்ணி கேர்ஃபுல்லாக பண்ணுற ஆப்ரேஷன்னால தைரியமாக வந்து நம்ம டோனர்ஸ் வந்து they can go ahead and give the liver for donation for their patients. என்ன ரெக்கவரி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா they all have fantastic recovery. Most of our donors வந்து nowadays they go home within 7 days, 1 weekக்குள்ளேயே வீட்டுக்கு போயிடுறாங்க. பல பேஷண்ட்ஸ் டோனர்ஸ் வந்து அவங்கவுங்க வேலையை வந்து ஒரு 2 to 4 வீக்ஸ்க்குள்ளேயே எல்லாம் ஆரம்பிச்சிடுறாங்க. போன வாரமே 2 டோனர் பண்ணோம். அதில் ஒரு தம்பி வந்து அப்பாவுக்கு வந்து சங்ககிரியிலேருந்து வந்து அப்பாவுக்கு டொனேஷன் பண்ணியிருக்காரு. அவர் வந்து சென்னையில் இருக்க ஒரு சென்டரில் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வேலை செய்கிறாரு. இப்போ கரெக்டாக 1 வீக் ஆச்சு. இன்னையிலேருந்து தயவு செஞ்சு வந்து வேலையை உன்னோட ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆரம்பிச்சிருன்னு சொல்லியாச்சு. இஸ் ஹாப்பிலி டூயிங் இஸ் ஜாப் அட் ஹோம். அதே மாதிரி கொஞ்சம் மேனுவல் ஒர்க் பண்ணுற டோனர்ஸும் மேபி another few weeks, 1 monthல வந்து they are all ready to resume their work. ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாமே வந்து within 2 to 3 weeks we are seeing them resume their work. டீச்சர்ஸ் டொனேட் பண்ணியிருக்காங்க. within a month they are gone back to school and they started teaching the kids. ஸோ சுருக்கமாக சொல்லப்போனால் டோனரோட லைஃப் ஸ்டைலில் வந்து எந்த வகையிலுமே மாற்றம் வராது. வித்தின் அ மந்த் வந்து மோஸ்ட் ஆஃப் த டோனர்ஸ் எக்ஸப்ட் மேனுவல் ஒர்க்கர்ஸ் தவிர மற்ற எல்லாருமே they are all gone back to their ஒரிஜினல் ஒர்க் பை 1 month. அண்ட் லாங் டேர்மில் வந்து கடவுள் புண்ணியத்தில் டச்வுட் வந்து நம்ம டோனர்ஸ்க்கு யாருக்கும் எந்த மேஜர் ப்ராப்ளமும் இது வரைக்கும் வரல. ஏன்னா அந்தளவுக்கு வந்து நம்ம கேர்ஃபுல்லாக தான் ஆப்ரேஷனுக்கு செலக்டும் பண்ணுறோம், ஆப்ரேஷனும் பண்ணுறோம். அதனால் தைரியமாக லிவர் டொனேஷன் வந்து முன் வந்து கொடுக்கலாம். கொடுத்தா அவங்களுக்கு ஒன்றும் ஆகுறதில்லை, அவங்க கொடுக்குற அவங்களோட நியர் அண்ட் டியர் உறவினருக்கும் அவங்க வந்து லைஃப் கொடுத்த மாதிரி ஆகும். தைரியமாக பண்ணுங்கள், லிவர் டொனேஷன் கண்டிப்பாக பண்ணலாம். டாக்டர், ஆடியன்ஸ்லேருந்து வந்த கேள்வி, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வந்து ஆல்கஹால் ரெகுலராக கன்சியூம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து அவங்க பிளானிங் ஃபார் அ பேபி. ஸோ இது இந்த பேபி ஹெல்த்தியாக இருக்குமா இல்லை பேபிக்கு ஏதாவது இஷ்யூஸ் வருமானு பயப்படுறாங்க. ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு, அதாவது அக்கேஷ்னல் ஆல்கஹால் எடுக்கும்போது மேஜர் இஷ்யூஸ் வரதில்லை. பட் ரொம்ப ஆல்கஹால் வந்து அதிகமாக அப்யூஸ் லெவலில் எடுக்கிறாங்க அப்படின்னா, டெய்லி எடுக்கிறோம், டெய்லி நிறையா சாப்பிட்றோம், அப்யூஸ் லெவலில் எடுக்கும்போது டெஃபினட்டாக வந்து இஷ்யூ வரும். ஒன்று கன்சீவ் பண்ணுறதுலே இஷ்யூ வரலாம். ஏன்னா வந்து ஆல்கஹால் நிறைய எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஜெனிட்டல் டெஸ்டிஸ் ஆகட்டும், அதெல்லாம் தே கேன் அண்டர்கோ அட்ரஃபி. அதனால் கன்சீவ் பண்ணுறதுலே தே கேன் ஹாவ் இஷ்யூஸ்.
லிவர் பாதிப்பாச்சு அப்படின்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆயிரும். அதனால் வந்து நிறைய ஈஸ்ட்ரஜன் வந்து அதிகமாயிரும். அந்த ப்ரொஜெஸ்ட்ரோன் ஈஸ்ட்ரஜனோட அந்த பேலன்ஸ் வந்து அப்செட் ஆகி அதனால் வந்து ஈஸ்ட்ரஜன் அதிகமாகும் போது வந்து கன்செப்ஷன்லேயே வந்து யூ கேன் ஹேவ் ப்ராப்ளம். அப்படி கன்சீவ் ஆகிட்டாலும் டெஃபினட்டாக வந்து லேடிஸ் வந்து ஆல்கஹால் கன்சீவ் ஆகிருக்கும்போது கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த ஆல்கஹால் வந்து இட்ஸ் எ டாக்ஸின் டு த பேபியோட வளர்ச்சியை தடுக்கும். குழந்தை வந்து வெயிட் கெயின் பண்ணாது. குறை மாதத்துலேயே வந்து குழந்தை வந்து பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபீட்டல் ஆல்கஹால் சிண்ட்ரோம் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் இருக்குது. குழந்தையோட மூளை முதல் கொண்டு உடம்பு எடை முதல் கொண்டு அது சரியாக வளராமல் குறை மாதத்துலேயே டெர்மினேட் ஆகி ஒரு ப்ரீமெச்சூர் பர்த் ஆகி ஐசியூவுக்கு நியோனேட்டல் ஐசியூ எல்லாம் போகிற மாதிரிலாம் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் டெஃபினட்டாக வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து ஆல்கஹாலை சாப்பிடக்கூடாது. அது வெரி வெரி கிளியர். டாக்டர், பொதுவாக ஆல்கஹால் ஸ்மோக்கிங்னால லிவர் பாதிக்கப்படும்னு கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ இந்த பான் அப்படிங்கிறத வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்கிறவங்களாலையும் அதுக்கும் லிவருக்கு ப்ராப்ளம் ஆகுமா டாக்டர்? இல்லை, அதாவது நம்ம பான்னு பார்க்குறது வந்து நம்ம டொபாக்கோ ஒரு ஸ்மோக்கிங் அதுவும் சேர்த்து பார்க்கலாம். பான் டைரெக்டாக சாப்பிட்னாலும் அதில் வந்து டொபாக்கோ இருக்குது. டொபாக்கோ இல்லாத வேறு நிறைய நச்சுப்பொருட்கள் இருக்குது. இதெல்லாம் சாப்பிடும்போது டெஃபினட்டாக வந்து மவுத் கேன்சர், த்ரோட் கேன்சர் இதெல்லாம் வரக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ எல்லா சினிமாவுக்கு போகிறவங்களுக்கும் தெரியும். ஒன்று. ரெண்டாவது ஸ்மோக்கிங், அதோட ரிலேட்டட் வந்து நம்ம ஸ்மோக்கிங் பண்ணுறதுனால லிவருக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்க்குறது இஸ் மோர் ரெலவெண்ட். ஏன்னா பான் சாப்பிட்றத விட ஸ்மோக்கிங்னால தான் லிவர் பாதிப்பாகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இப்போ ஸ்மோக் பண்ணும்போது நிக்கோட்டின் தவிர நூற்றுக்கணக்கான நச்சு பொருட்கள் வந்து அந்த சிகரெட்லேயும் பீடியிலையும் இருக்குது. அந்த டாக்ஸின்ஸை வந்து நிறைய இது வந்து டைரெக்டாக நிக்கோட்டின் போய் லிவரை பாதிக்கிறத விட அந்த கூட இருக்கக்கூடிய அந்த நச்சு பொருட்கள் டாக்ஸின்ஸ் வந்து லிவரை வந்து பாதிக்கும். அதனால் என்ன காஸ் பண்ணும் அப்படின்னா லிவரில் ஒரு வகையான வீக்கம், அதாவது இன்ஃப்ளமேஷன்னு சொல்லுவோம், அது உருவாக்கும். ஸோ அது வந்து ஒரு ஃபேட்டி லிவராகவும் மாறக்கு வாய்ப்பு இருக்குது. நாஃபில்ட் அப்படின்னு மெடிக்கலாக சொல்லுவோம். நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ப்ராப்ளத்தை காஸ் பண்ணும். அதாவது லிவரில் வீக்கம் காஸ் பண்ணும். அது வந்து ரொம்ப வருஷம் இருக்கும்போது தட் கேன் ப்ரோக்ரஸ் டு சிரோசிஸ் சொல்லக்கூடிய லிவரை சுருக்கக்கூடிய அந்த வியாதிக்கு போகலாம். ஒன்று. ஸோ வீக்கம், ஃபேட்டி லிவர் இது ரெண்டும் காஸ் பண்ணுறது இல்லாமல் இஸ் ஆல்சோ டைரக்ட்லி லிங்க் டு காசிங் கேன்சர்ஸ் இன் லிவர். லிவரில் வரக்கூடிய கேன்சர்ஸ் வரக்கும் ஸ்மோக்கிங் வந்து ஒரு காரணங்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் பொதுவாக வந்து ஸ்மோக்கிங் வந்து எந்த வகையிலுமே வந்து நல்லதில்லை. வாயில் கேன்சர்லேருந்து, தொண்டை கேன்சர்லேருந்து, லங் கேன்சர்லேருந்து, பேங்க்ரியாஸ் கேன்சர்லேருந்து, லிவர் கேன்சர் வரைக்கும் ஸ்மோக் பண்ணுறதுனால பல வகையான கேன்சர்ஸ் வரும். அதனால் கண்டிப்பாக ஸ்மோக்கிங்கை நிறுத்துறது நல்லது. டாக்டர், இப்போ இந்தியாவில் ஃபுல்லாமே செம ஹாட்டாக இருக்குது, செம சம்மராக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த விட்டமின் டி டிஃபிஷியன்சிங்கிறது தொடர்ந்துகிட்டே இருக்குது. இதனால் ஆமாம், இது வந்து ஒரு புது ப்ராப்ளமாக நான் பார்க்குறேன். இப்போ வந்து லேப்லாம் போய் நிறையா பிளட் டெஸ்ட் பண்ணும்போது ஒரு பெரிய பேனலாக ஒரு 50 டெஸ்ட், 70 டெஸ்ட், 80 டெஸ்ட்டுன்னு கொடுக்கும்போது கடைசியில் பார்த்தா இன்வேரியபிளி வந்து வைட்டமின் டி லெவல்ஸு கொடுக்குறாங்க. இன்வேரியபிளி நான் பார்க்குறது வந்து எஸ்பெஷலி வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு வந்து பார்த்தா வைட்டமின் டி லெவல்ஸ் வந்து கம்மின்னு வரதை பார்க்குறோம். அதுக்கு ரீசன் இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் வைட்டமின் வரலாம். வைட்டமின் டி வந்து இம்பார்ட்டண்ட் ஃபார் போன் ஹெல்த். அது ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு என்சைம் கூட. இந்த போன் ஹெல்த்துக்கு எஸ்பெஷலி ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது சாப்பிட்ற சாப்பாட்டில் பால், தயிர் இந்த மாதிரியான ஐட்டம்ஸில் வந்து வைட்டமின் டி நமக்கு கிடைக்குது. இன்னொரு இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் வைட்டமின் டி வந்து இஸ் சன்லைட். சன்லைட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் அ சோர்ஸ் ஆஃப் வைட்டமின் டி பிகாஸ் சன்லைட் வந்து அது வைட்டமின் டிக்கோட முன்னாடி இருக்கக்கூடிய அந்த மாலிகுல்ஸ் வந்து வைட்டமின் ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் வைட்டமின் டியை வந்து மாற்றுறது வந்து சூரிய கதிர்கள் தான். இப்போ நம்ம வந்து உங்களுக்கே தெரியும், நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் வந்து நம்ம காலையில் ஆஃபீஸ்க்குள்ளே போனோம்னா சாயங்காலம் 6 மணிக்கு சன் செட்டுக்கு அப்புறம் தான் வந்து வெளியில் வரோம். அது மாதிரி இருக்கும்போது ஆப்வியஸாக வந்து நமக்கு ஒரு சன் எக்ஸ்போஷர் கம்மியாகுது. சன் எக்ஸ்போஷர் கம்மியாகும்போது பாடியில் வந்து வைட்டமின் டி வந்து லெவல்ஸ் வந்து கம்மியாகிறத நம்ம பார்க்குறோம். அதனால் வந்து ஒரு சன் எக்ஸ்போஷர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அது வந்து வைட்டமின் டி லெவல்ஸை வந்து தானாக கரெக்ட் பண்ணும். ஆப்வியஸாக வந்து உணவுலேயும் வந்து நம்ம வைட்டமின் டி ரிச் ஃபுட்ஸை சாப்பிட்ணும். அதனால் காலையிலையோ சாயங்காலமோ வந்து நம்ம வாக்கிங்கு இல்லை ஸ்விம்மிங் அந்த மாதிரி வந்து அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது நமக்கு அடிக்குவேட் சன்லைட் வந்து நம்ம பாடியில் படும்போது இந்த வைட்டமின் டி டெஃபிஷியன்சி வந்து தானாக கரெக்ட் ஆகிக்கும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஆல்சோ.
ஆடியன்ஸில் இருந்து ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு டாக்டர். அவர் ரொம்ப ஆல்கஹாலிக் ஃபஸ்ட்டு ரொம்ப கன்சியூம் பண்ணிட்டு அடிக்டடாக இருந்தாராம, இப்போ அது விட்டுட்டாரு. பட் எப்படி இந்த லிவரோட ஹெல்த்தை வந்து திரும்பி ரீகெயின் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு. அதை பற்றி இல்லை, அவர் ரீகெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு அர்த்தம். அதாவது வந்து ஆல்கஹால் நிறுத்தின நிமிஷத்துலேருந்து லிவர் ஸ்டார்ட்ஸ் டு ரிப்பேர் இட் செல்ஃப். ஏன்னா லிவர் இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஆர்கன். இட்ஸ் அ ஆர்கன் விச் கேன் ரிப்பேர் இட் செல்ஃப். அதனால் வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து ஹெவி ஆல்கஹால் அப்யூஸ் பண்ணும்போது லிவர் டேமேஜ் ஆகும். பட் இஃப் யூ கிவ் இனஃப் டைம், லிவர் கேன் ரிப்பேர் அண்ட் ரீஜென்ரேட் இட் செல்ஃப். நம்ம வந்து அந்த ரீஜென்ரேஷனுக்கு டைம் இல்லாமல் தொடர்ந்து சாப்பிட்ருக்கும்போது தான் லிவர் வந்து கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகி லிவர் ஃபெயிலியருக்கு போகலாம். இல்லை சிரோசிஸ் அப்படிங்கிற ஸ்டேஜில் போய் படிப்படியாக வந்து லிவர் வந்து ஃபெயிலியர் ஆகலாம். ஸோ நம்ம நிறுத்திட்டு அடிக்குவேட் நியூட்ரிஷியஸ் டயட், அதாவது நல்ல பச்சை காய்கறிகள், புரோட்டீன் சத்து, மினரல்ஸு, மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஜிங்க்கு, செலீனியம், மேங்கனீஸ், இந்த மாதிரியான சத்துக்கள்லாம் வந்து சாப்பிட்டா லிவர் வந்து நல்ல தன்னைத்தானே ரீஜென்ரேட் பண்ணிக்கும். அதுக்கு நம்ம தனியாக போய் சப்ளிமெண்ட்லாம் சாப்பிடணுங்கிற அவசியமே கிடையாது. நியூட்ரிஷியஸ் டயட், அதாவது க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், இது நம்ம சாப்பிட்டாவே அது தேவையான சத்து வந்து பாடி வந்து அதுலேருந்து எடுத்து லிவர் கேன் ரீஜென்ரேட். இப்போ சிவியராக பல வருஷம் ஆல்கஹால் சாப்பிட்டு அப்யூஸ் பண்ண ஒருத்தருக்கு லிவர் ஃபெயிலியரோடு வந்தால் கூட பல தடவை ஆல்கஹாலை நிறுத்திட்டு நியூட்ரிஷியஸ் டயட் கொடுத்தாவே அப் டு 3 months டைம் எடுத்தாலும் லிவர் வந்து மெனி டைம்ஸ் வந்து டோட்டலாக நார்மல் ஆகிறது கூட பார்த்துருக்கோம். அதனால் ஃபஸ்ட் ஸ்டெப் இஸ் ஸ்டாப் ஆல்கஹால். செகண்ட் ஸ்டெப் இஸ் நியூட்ரிஷியஸ் டயட், எஸ்பெஷலி க்ரீன் லீஃபி வெஜிடபிள் பேஸ்ட் டயட், லாட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ், இதெல்லாம் தேவை. அதனால் அந்த மாதிரி பண்ணாவே என்னை பொறுத்தவரையில் அரைவாசி பேஷண்ட்க்கு வந்து ரொம்ப வருஷம் ட்ரிங்க்ஸ் பண்ணல அப்படின்னா மெனி டைம்ஸ் வந்து லிவர் டோட்டலாக நார்மலாக வாய்ப்பு இருக்குது. டாக்டர், கண்டிஷன்ஸ் லைக் பிசிஓடி, தைராய்டு, ஃபைப்ராய்ட், சிஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய பெண்களுக்கு அதெல்லாம் வருது. ஸோ இதனாலேயும் லிவர் வந்து பாதிக்கப்படுமா? அதுக்கு உங்களுடைய சஜஷன்? இல்லை, அதாவது இந்த பிசிஓ, தைராய்டு ப்ராப்ளம்ஸு, மென்ஸ்ட்ரல் இரெகுலாரிட்டிஸு, இது எல்லாமே வந்து ஒரு கூட எல்லாம் ஒன்றா வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ். இதுக்கு வந்து மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறோம். அதான் என்ன அப்படின்னா, இதெல்லாம் வந்து இப்போ 10-20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் அவ்வளோ அதிகமாக பார்க்குறதில்ல. இப்போ நிறைய பார்க்குறோம். ஏன்னா வந்து வெஸ்டர்னைசேஷன் ஆஃப் டயட் ஆனதுனால அதோடு சேர்ந்து வந்த ப்ராப்ளம்ஸ் இது. இதுக்கு மெயின் காரணம் வந்து எக்ஸஸ் கேலரிஸ் இன்டேக். எக்ஸ்ட்ரா கேலரினால கேலரிஸ் எல்லாம் வந்து இட் லீட்ஸ் டு வேரியஸ் ப்ராப்ளம்ஸ் லைக் ஒபிசிட்டி, வெயிட் கெயின், பிசிஓ, டயபெட்டிஸு, ஃபேட்டி லிவர், இந்த மாதிரி நிறையா காரணம் வந்து வருது. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து மூல காரணம் வந்து எக்ஸஸ் கேலரி இன்டேக் தான். ஸோ இது வந்து கரெக்ஷன் பண்ணுறது ஆப்வியஸாக என்ன காரணமோ அதை சரி பண்ணும்போது ஆப்வியஸாக அது சரியாயிக்கும். என்னென்னா கேலரி இன்டேக்கை குறைக்கணும், அதை சாப்பாடு குறைக்கணும். வெஸ்டர்னைஸ் ஃபுட்டில் வந்து நிறைய கேலரி இருக்கிறனால அதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ கேலரி சாப்பிட்றோமோ அதை விட அதிகமாக வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படின்னா அதுக்கு வந்து ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல், வாக்கிங், ஜாகிங், இதெல்லாம் பண்ணும்போது ஒன்றுன்னா தே வில் கெட் பெட்டர். உங்களுக்கு வந்து வெயிட் குறைய ஆரம்பிச்சோன்னே பிபி எல்லாம் சீராகும். டயபெட்டிக் ஸ்டேஜில் இருக்கவங்க டயபெட்டிஸ் மே இம்ப்ரூவ், ஃபேட்டி லிவர் வில் இம்ப்ரூவ், தைராய்டு இஷ்யூஸ் இருக்கவங்க இட் மே இம்ப்ரூவ். இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வருது பாருங்கள், அது இம்ப்ரூவ் ஆகும். அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும்போது பிசிஓ ப்ராப்ளம்ஸோட சிம்டம்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இந்த மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ரெகுலர் ஆகும். அதனால் இதெல்லாம் தேர் ஆல் பார்ட் ஆஃப் த சேம் ப்ராப்ளம் டியூ டு கேலரி எக்ஸஸ். அதை வந்து புரியுற மாதிரி சொன்னால் மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கலாக சொல்கிறோம். இது வந்து டெஃபினட்டாக வந்து வி ஹேவ் டு டேக் இட் சீரியஸ்லி. ஏன்னா அது வந்து அன்ட்ரீட்டடாக இருக்கும்போது இட் கேன் லீட் டு மெனி க்ரானிக் ப்ராப்ளம்ஸ் லைக் ஃபேட்டி லிவர், சிரோசிஸ், டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், இதெல்லாம் வரும்போது உங்களுக்கு தென் செகண்டரி டு டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் அண்ட் ஆல் யூ கேன் கெட் அதர் ப்ராப்ளம்ஸ் லைக் ஹார்ட் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், அதெல்லாம் வரும். ஸோ அதனால் இதெல்லாம் பார்த்தா அந்த காலத்தில் வந்து நம்ம பெருசாக கேஷுவலாக தான் எடுத்துகிட்டு இருந்தோம். பட் வி ஷுட் நாட். நம்ம வந்து இதை வந்து சீரியஸாக எடுத்து கேலரி இன்டேக்கை கம்மி பண்ணி டே டு டே எக்ஸசைஸ் அண்ட் கேலரி எக்ஸ்பெண்டிச்சரை இன்க்ரீஸ் பண்ணி நம்ம கரெக்ட் ஐடியல் பாடி வெயிட்டுக்கு வந்தாவே இதெல்லாமே வந்து சரியாயிடும். பல தடவை மாத்திரையோ மருந்துகளும் கூட இல்லாமல் இந்த டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்லேயே இதை வந்து சரி பண்ண முடியும். இப்போ இந்த சம்மர் அப்படிங்கிறனால எல்லாருமே ஃபுட்டை விட மெயினாக இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், கேன் ஜூஸஸ் அந்த மாதிரி நிறைய கன்சியூம் பண்ணுறாங்க. சாப்பாடு கூட சரியாக சாப்பிட்றதில்ல சம்மர்னால. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன டாக்டர் சொல்லுங்கள்? அதாவது இந்த சோடான்னு சொல்லக்கூடிய இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸு இதெல்லாம் வந்து தேர் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி கேலரி டென்ஸ். அப்படின்னா கொஞ்சம் 200-300 ml வந்து தே ஹேவ் பேக்டு வித் லாட் ஆஃப் கேலரிஸ். அந்த மாதிரி சாப்பிடும்போது
ஒரே சமயத்தில் திடீர்னு வந்து உடம்புக்கு வந்து ஏகப்பட்ட கேலரி போகுது. அப்போ வந்து பாடி வந்து அதை வந்து என்ன பண்ணுறதுன்னு திகச்சு போய் அது வந்து மெனி டைம்ஸ் வந்து இட் இஸ் சேஞ்ச்டு இன்டு வேரியஸ் சப்ஸ்டன்சஸ், மெயினாக ஃபேட்டாக அது சேஞ்ச் ஆயிரும். அந்த மாதிரி வந்து ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃபுட் அப்படின்னா என்ன அப்படின்னா, அது சாப்பிட்டா சடனாக வந்து சுகர் லெவல் பாடியில் அதிகமாகும். அப்போ வந்து பாடி வந்து அதை வந்து கிளைக்கோஜன் சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸாகவும் ஃபேட்டாகவும் அது மாற்றி அது வந்து அல்டிமேட்லி இட் லீட்ஸ் டு வெயிட் கெயின், ஃபேட்டி லிவர் அண்ட் அதர் ப்ராப்ளம்ஸ் லைக் திஸ். ஸோ அதனால் கேலரி டென்ஸ் ஃபுட்ஸ் அதை வந்து அதிகமாக சாப்பிடாது. சுருக்கமாக சொல்லப்போனால் ரொம்ப ஸ்வீட் ஐட்டம்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஸ்வீட் ஐட்டம்ஸ் சாப்பிடும்போது நமக்கு வந்து we tend to put on weight, we tend to put on fat, and secondarily it leads to metabolic syndrome, fatty liver, அதனால் வந்து பிபி அதிகமாக, ஹைப்பர் டென்ஷன், சுகர், அந்த மாதிரி வேரியஸ் ப்ராப்ளம்ஸ் வரலாம். அதனால் லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃபுட்ஸ், அதாவது ரொம்ப ஸ்வீட்டாக இல்லாத ஃபுட்ஸை சாப்பிட்றது டெஃபினட்டாக வந்து நமக்கு லாங் டர்முக்கு நல்லது.